Hi everyone. Today I am taking you back to childhood, but through our grandparents' memories. They grew up playing simple traditional games without mobile phones and video games. So let's hear their beautiful stories. Earlier generation childhood was full of outdoor games, friendship and simplicity. Let's listen to what they played and how they spent their young days. சொல்லுங்க. தட்லாங்கல் விளையாடுவோம், நொண்டி விளையாடுவோம், இது தாயம் போடுவோம், ம். பன்னாங்குழி விளையாடுவோம். இந்த 4 மூலை சதுரம் அது விளையாடுவோம். இந்த நொண்டி விளையாண்டு ஓடி ஓடி கண்டுபிடிச்சு விளையாடுறது விளையாடுவோம். அவ்வளவு. கபடி விளாட்றது, ரிங் பாலு, வாலிபாலு, ஓடி பிடிச்சி விளாடுவோம், ஒளிஞ்சு விளாடுவோம். அவ்வளோ நொண்டி விளையாண்டுருக்கோம், சொட்டாம விளையாண்டுருக்கோம், பன்னாங்குழி விளையாண்டுருக்கிறோம், அப்புறம் கயிறு தாண்டுதல் சிப்பிங் அது விளையாண்டுருக்கிறோம். அப்புறம் கண்ணாமூச்சி கண்ணை கட்டிட்டு இது விளையாண்டுது. பச்சை குதிரை தாண்டி விளையாடுறது, காலை தாண்டது, அப்புறம் குஞ்சு தாண்டது, அது மாதிரி விளையாண்டுருக்கிறோம். அப்புறம் கூட்டாஞ்சோறு ஆக்கி விளையாடுறது. கபடி விளையாடுறது, நீச்சல், கிணத்துல நீச்சல் அடிக்கிறது, தொட்டு விளையாடுறது கிணத்துல. ஆ. நிறையா தண்ணி இருக்கேன், அது தொட்டு விளையாடுறது. கபடி விளையாண்டுருக்கேன், கிட்டி குச்சி விளையாண்டுருக்கேன், பொம்பரை விளையாண்டுருக்கேன், வாலிபால் விளையாண்டுருக்கேன், வளையம் போட்டு பால் வளையப்பால் அது விளையாண்டுருக்கேன், கோழி குண்டு அடிச்சிருக்கேன். கோழி குண்டுல பெரிய மண்ணங்க பொழுதே மறந்து வயசு. படித்தது பூராமே வந்து ஜேம்ஸ் நடுநிலைப்பள்ளி தான் படித்தேன். இங்கே வந்து 8வது வரைக்கும் படித்தேன். நாங்கள் சின்ன பிள்ளையில வந்து விளையாட்டுங்கனாக்கா அது ஒரு ஃபேமஸான விளையாட்டு. அதாவது வந்து பெம்பரம் விடுறது, கில்லி விளையாடுறது, அதுக்கப்புறம் ஃபுட்பால் விளையாடுறது, வாலிபால். அதுக்கப்புறம் வந்து இந்த படம் வந்து அப்போ வந்து 5 பைசா 10 பைசா எங்கள் காலத்தில் 5 பைசா 10 பைசா ரொம்ப பெருசு. அப்போ அங்கே இப்போது வந்து படம் வாங்கிட்டு வந்து அந்த படமும் இந்த படமும் ஒன்றா இருக்கிறமா இருந்துச்சு அப்படின்னாக்க அது வந்து நைன்சைட்ஸ் இது மாதிரி. நீங்கள் பழைய மாதிரி என் படத்துக்கு மேலே படம் போட்டு ரொம்ப நாளைக்கு போகுது, நீங்கள் என் படத்துக்கு மேலே வந்து என்னோட படமும் உங்களோட படமும் ஒன்று தெரிஞ்சுனாக்க அது நீங்கள் கேட்குறது மாதிரி. அதுக்கப்புறம் வந்து இது புளியாங்கொட்டை நல்லா முத்துகளை போட்டு ஊதி விட்டு எடுப்போம். அதில் கொஞ்சம் லைட்டாக அடுத்தவங்களுடைய இதில் வந்து டச்சு பண்ணாவே அது ஆட்டம் முடிஞ்சு போவோம். பழைய மாதிரி நாங்கள் வந்து புதுசாக விளையாடுவோம். அதுக்கப்புறம் வந்து போலி, அது குண்டு விளையாட்டில் வந்து ரொம்ப ஃபேமஸ். அதுக்கப்புறம் வந்து இந்த பாட்ராஸ் குண்டை வச்சு 4 குண்டா வச்சு விளையாடுறோம். ரொம்ப ஃபேமஸானது வந்து விளையாட்டு வந்து ரொம்ப சிறந்த விளையாட்டு அது விளையாட்டுனேன். எங்களுக்கு வந்து அந்த ஸ்கூலுக்கு போனது கூட இதுங்கிறது. அதுக்கப்புறம் வந்து எங்களுக்கு கைவள வாத்தியாருக்கு வந்து இருந்தாப்புல. அவர் விளையாட்டுல வந்து ஒரு 3 மணிலேருந்து 1:30 மணி வரைக்கும் கைவள வாத்தியார்னு இருந்தாப்புல. அவர் எங்களுக்கு வந்து அந்த கப்ப ஐஸு தொட்டு விளையாடுற விளையாட்டு, கொண்டு வந்து உட்காந்து பழைய மாதிரி வந்து அப்படி ஒரு கம்பு விளையாடுவோம். அப்புறமேல புளியாம்பரத்தில் வந்து தூர் விளையாடுறது. இது வந்து ஏகப்பட்ட வேலைகள் நாங்கள் விளையாட்டுல வந்து ரொம்ப ஃபேமஸான விளையாட்டு. தொட்டு பிடிச்ச விளையாடுறது ரொம்ப இருக்குது. பகலை கூட நைட்டில் போவோம். சரி. கூட்டாங்கல் விளாண்டான், கபடி விளாண்டான் சின்னதில். இப்போ அப்புறம் சிலுக்கா விளாண்டான், சிலுக்காண்டா ஓடி ஓடி விளாண்டான். அப்புறம் குண்டு நாங்கள் பொம்பளை பிள்ளைய விளாடல, குண்டு விளாண்டான், அவங்க குண்டு விளாண்டான், நொண்டி நொண்டி விளாண்டான், நிறைய விளையாட்டு விளாண்டான். அப்படியே கண்ணு கட்டி விளாண்டான். அப்புறம் இந்த டைமண்ட் சொல்லி விளாடுவோம்ல, அப்படியே
பிடிச்சி விளாண்டா. அது என்ன விளாட்டுன்னு சொல்ல தெரியல. கொக்கோ கொக்கோ விளாண்டு அது தெரிய மாட்டேதில்ல, பாவம் இல்லை. அது அந்த விளாட்டம், அந்த விளாட்டையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் என்ன விளாட்டு, அப்புறம் யானை கண்ணு வச்சு இதெல்லாம் விளாண்டெல்லாம் சொல்லவா? யானை கண்ணு வச்சு விளாண்டதெல்லாம் சின்னதில் யானை கண்ணை கட்டி கண்ணு வச்சு விளாண்டோம். புதுசாக விளாடுவோம், தொட்டு விளாடுவோம், பிள்ளையெல்லாம் சேர்ந்து கொழுந்து விளையாடுவோம். விளாடுவோம். கும்மி அடிப்போம், கும்மி அடிப்போம் பிள்ளையெல்லாம் சேர்ந்து. அதுவே அப்புறம் தான் விளாட்டு. வாலிபால் பந்து விளையாடுவோம். கிட்டி குச்சி விளையாடுவோம். அந்த கிட்டி குச்சியில் புரத சமக்கிற மாதிரி செமந்து விளையாடுற மாதிரி இது பண்ணுவோம். அணிப்பில் விளையாட்டு, மரத்தில் ஏறி அணிப்பில் விளையாட்டுன்னு குச்சி ரவுண்ட் போட்டு அந்த குச்சியை வந்து தொடரணும், அந்த அணிப்பில் மாதிரி வந்து விளையாடணும், அந்த வேலைலாம் செய்யணும். ரெண்டா குண்டு விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாடுவோம், தொட்டு பிடிச்சி விளையாடுவோம், கேணிக்குள்ள சொற்கடிச்சு விளையாடுவோம். கேணிக்குள்ள போய் மீஞ்சி விளையாடுறது அது ஒரு இது. அப்பெல்லாம் ஒரு 2-3 தான் உள்ள இருப்போம். அந்த விளையாட்டுல இருந்துச்சு. இன்னைக்கு அந்த விளையாட்டு இல்லை. ரெண்டாத்துக்கு என்ன விளையாடுறது, பந்து விளையாடுறது, அப்புறம் மரத்தில் ஏறிடுறது. ஏறும்போது அவ வந்து பிடிக்கிறது. கண்ணாம்பூச்சி விளையாட்டு. குண்டு விளாண்டுருக்கேன், கபடி விளாண்டுருக்கேன், அந்த பேந்தா அந்த குண்டு விளாண்டுருவோம், பாடி கட்டி விளாடுவோம், குதிரை கட்டிட்டு விளாடுவோம். அப்புறம் இந்த திருடன் போலீஸ்னு சொல்லி சின்னதில் விளாடுவோம். பல விளையாட்டு நிறையா இருக்குது, அது இன்னும் மறந்து போச்சு நம்மளுக்கு. ஸ்கிப்பிங் விளையாடுவேன், நொண்டி விளையாடுவேன், தொட்டாங்க விளையாடுவேன், பம்பரம் தூக்குவோம், 4 முழம் கட்டை போட்டு நம்பர் சொல்லி விளையாடுவோம், ஒளிஞ்சு விளையாடுவோம், கண்ணாமூச்சி விளையாட்டு, அந்த இது கொக்கோ உட்காந்து வரிசையா உட்காந்து தட்டி ஊற்றி விளையாடுவோம்ல, அந்த இது அவ்வளோதான். அப்ப எல்லாம் அந்த விளையாட்டு தான். இப்ப அதே விளையாட முடியுங்க, இப்ப செல்ல தான் பாக்குறீங்க. For the earlier generations, these games bring back beautiful memories of their childhood. They used natural materials, simple rules, and teamwork. Games like Pallanguli improved counting skills and concentration, while games like Kabaddi and Kho-Kho developed physical fitness and teamwork. These games were played together with friends, neighbors, and family members, which created strong social bonds and unity. It is important to reintroduce traditional games to our present generations. Schools, families can encourage children to play these games. This will help them stay healthy, active, and connected to their cultural roots. Traditional games are not just games, they are a part of our identity and heritage. They bring joy, memories, and valuable life skills. In today's modern world, we should remember that old is gold. By bringing back traditional games, we can preserve our culture and give future generations a healthier and happier childhood. Today, many children spend most of their time playing games on mobile phones and electronic devices. This reduces physical activity and social interaction. Mobile games may provide entertainment, but they cannot replace the joy, health benefit, and cultural value of traditional games. Let's respect our elders, remember our roots, and pass these memories to the next generation. Thank you for watching.